பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை ஏன் நீ கெடுத்து கொள்ள வேண்டும். கவனிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த சங்கீதக்காரர் இந்த பிரசங்கி தன் அனுபவத்திலிருந்து பேசுகிறார் என்று சொன்னேன். ஆகவே எவ்வளோ பெரிய ஞானி. அவர் சொல்றாரு, மிஞ்சின நீதிமானாயிராதே, அதிக ஞானியமாயிராதே. சிலருக்கெல்லாம் ரொம்ப என்ன செய்வாங்க, தன்னுடைய சக்திக்கு மீறி பேசுவாங்க. என்ன போல பரிசுத்தவான், என்னை போல உண்மையுள்ளவன் ஒருவரும் கிடையாதுன்னு சொல்லிக் கொள்வார்கள். ரெண்டாவது, அதிக ஞானமுடையவர்களைப் போல பேசுவாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் அறியாதவர்கள், தாம் மாத்திரம் அறிவாளி என்று, புத்திசாலி என்று, ஞானி என்று நினைத்து கொண்டு பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ மிஞ்சின நீதிமான் ஆகிறாதே, உன்னை அதிக ஞானியாக்காதே, உன்னையே நீ கெடுத்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டால், மிஞ்சின நீதிமானாக இருந்து நம்மளை அதிக ஞானியை நினச்சிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து கொள்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை நாமே வீணாக்கி கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்களாம். அப்படியானால் யாருக்காவதுடைய ஆலோசனை எனக்கு தேவைப்படும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, எனக்கு இருக்கிற ஞானம் அறிவு வேறு யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றதையும் கேட்காத இருந்தா நீ கெட்டு போறியாம். ஜாக்கிரதையாக விடுவோம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலைவேளை என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.